ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வந்து சப்பாத்தி தான் பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன். நேற்று நைட்டு கொஞ்சம் சப்பாத்தி சுட்டேன், மீதி வந்து கொஞ்சம் மீந்துருச்சு. ஸோ அதை வந்து எக் புர்ஜி மாதிரி பண்ணி சப்பாத்தியை ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு முட்டையை பிரட்டி அதில் வந்து சப்பாத்தி ரோல் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். 2 பேரும் ஆளுக்கு 2 சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. சரி, அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தோட்டத்தை ஒரு விசிட் பண்ணிடலான்ட்டு பார்த்தா இன்றைக்கி நல்லா உள்ள தோட்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. மல்லிகைப்பூ, அடுக்கு மல்லி ஒரு 7-8 பூ பூத்துருக்கும். நல்லா இருந்துச்சு. அதை எடுத்து சாமிக்கு வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாழையும் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு, பக்கத்தில் சின்ன குட்டி கன்றுலாம் வர ஆரம்பிச்சிட்டு அதையும் நோட் பண்ணிவிட்டு, புதுசாக தோட்டத்தில் 2-3 செடிகள் இருந்துச்சு. அதுவும் என்னன்னு தெரில, வளர்ந்தால் தான் தெரியும். கொஞ்சம் களைகள்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. மேக்ஸிமம் நாளைக்கு இந்த களைகள்லாம் எடுத்துருவோன்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு அப்படியே தோட்டத்தை கொஞ்சம் நேரம் விசிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படினாலும் டெய்லி ஒரு தடவை அதுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு அப்புறம் அதை விசிட் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனதுக்கு. பிரண்டையும் துளிர் விட ஆரம்பிச்சிட்டு அன்றைக்கி தெரியாமல் களை வெட்டும் போது லைட்டாக கொத்தி விட்டுட்டேன். ஆனாலும் பரவாயில்ல, மறுபடியும் அது வந்து முயற்சி பண்ணி நல்லா வளர்ந்துருச்சு. பிள்ளைங்களோட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் அவங்க வாசல்லாம் கொஞ்சம் அலசி விட்டுட்டு காலையில் துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு என்னுடைய காலை வேலைகள் இனிதே நிறைவானது.